சீமானை கொண்டாடும் பிராமணர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நிறைய பேருக்கு இது ஒரு எதிர்மறையான கருத்து போன்றும், இன்னும் சொல்லப்போனால் ஆனால் சீமான் அவர்கள் செய்தது சரியில்லை என்று கூட தோண பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற தமிழர்கள் என்ற உணர்வு கொண்டவர்களும் நம்மோடு இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. திராவிடர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பதாக, அவர்களுக்கு நல்லது செய்வதாக ஏமாற்றி அதன் மூலம் ஒரு பிழைப்பு நடத்தும் போது நம்ம உண்மையிலே அவர்களுக்காகவும் நிற்கிறோம் அப்படின்னும் போது மாற்று மொழியினர் மற்றும் இல்லாமல் மாற்று சமூகத்தினராக இருந்தாலும் அவர்கள் மீது வெறுப்பை உமிழாமல், இது எங்களுடைய நாடு, இங்கே நாங்கள் ஆளணும்னும் போது அவர்கள் நமக்கு கை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக நாம் இருப்பது எந்த வகையிலும் தவறாக எனக்கு தோன்றலை. அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் மடையில் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லி பலரும் கேலி கிண்டல்கள், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப இழிவான வார்த்தைகள் பேசி இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் எக்ஸ்போஸ் ஆயிட்டார்னு பல காணொலிகளை தினமும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் பார்த்த ஒரு விஷயம், பிராமின் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பக்கத்தில் அவர்கள் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற தலைப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பான விஜில் அமைப்புடைய மேடையில் பேசியிருந்தாங்க. இதுதான் முதல் முறை சீமான் பேச கேட்டது. உணர்ச்சி பொங்க மெத்த படித்த பாரதி மேல் அலாதி வெறி கொண்ட ஒரு நபரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். சொப்டவே ப்ளோனவே என்றால் என்னவென்று அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரிக்கும் கைத்தட்டல், அதுவும் குறிப்பாக பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட சுவற்றை இடிப்பேன் என்று சொன்னபோது விண்ணை பிளந்தது கரகோஷங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் அது சொன்னது அதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன அப்படின்னா, எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி பாரதி மீது நமக்கே ஒரு வெறுப்பை உண்டாக்குற அளவிற்கு மற்ற அனைவரும், அதாவது சுவாமிநாத ஐயர் அவர்கள் இருந்து இன்னும் பல நபர்கள் இருக்காங்க, அவர்கள் எல்லாருமே ராமானுஜர் தொடங்கி எல்லாரையும் தவறாக பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தாங்க இல்லையா, அவர்களை கொண்டு இந்த ஈவேரா எனும் பிம்பத்தை உடைப்பேன் அப்படின்னு சொன்னது எல்லா வகையிலுமே சரின்னு தான் தோணும், எந்த வகையிலும் தவறுன்னு தோணல. ஆனால் இதை ஒரு காரணம் காட்டி எந்த மேடையில் ஏறுகிறார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாருங்கிறது தான் முக்கியம். யாராக இருந்தாலும் இது போல் அண்ணன் சீமான் ஏறியது போல் நீங்கள் பேசுனீங்கன்னா தினமும் நம்மளால் பாஜகவும் திமுகவும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே விடயத்தை செய்யக்கூடிய பல விஷயத்தை நம்மளால் பதிவு பண்ண முடியும். ஆனால் நம்ம கருத்தியெல்லாம் மோதுறோங்கிறதால அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தலை. ஆனால் சீமான் அவர்கள் பேசிய அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்களா, பாரதி கண்ட வந்தே மாதரம் தலைப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு 1 2 கிடையாதுங்க, ஒட்டுமொத்த அரசியலும் திருப்பி போடுற அளவுக்கு பல விஷயங்களில் பகிர்ந்திருக்காரு. பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். அந்த சிறிய ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் எப்போவுமே 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் பேசுகிற நபரை 1 மணி நேரத்துக்கு ஊடாக பேசணும் அப்படின்னு குறிப்பாக 40 நிமிடத்திற்குள்ளே பேசணும்னு சொல்லி அழைத்து சென்ற அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்க அந்த அத்தனை விடயங்களும் அரசியலின் பெரும் மாற்றங்களாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உங்கள் மனதுக்குள் ஒரு கருத்து இருக்குது, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி பேசியது சரிதான் என்ன நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.